ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ருத்ராஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிட்டு கோலமுமே சூப்பராக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் தான் ரெடி பண்ண போகிறேன். அன்றைக்கி டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ஸோ கசூரி மேத்திலாம் போட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து 2 முட்டையுமே பாயில் பண்ணி ஆஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. செமி கிரேவி தான் பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா சப்பாத்திக்கு தான். அன்றைக்கி வந்து சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக மடக்கு சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்தி பண்ண எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மடக்கு சப்பாத்தி பண்ணும்போது நார்மல் சப்பாத்தியோடு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட சீக்ரெட் என்னென்னா ஒரு கப் வார்ம் மில்க், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஒயிட் சுகர் தான். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, லேயராக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ப்ரிப்ரேஷன் தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்பள குழம்பு தான் வந்து பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங்கே அப்பளம் பொரிச்சிட்டு நல்லா புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருந்தேன், ஏன்னா ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்னுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாட்டு குழையுமே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கூட்டு பண்ணுறதுக்குமே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், புடலங்காய் கூட்டுக்கு. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணிட்டேன். சாதம், அப்பளம் குழம்பு, புடலங்காய் கூட்டு. ஸோ பாலுமே வச்சுருந்தேன் காஃபிக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.